1888 ஜாக் தரிஃப்னு ஒரு சீரியல் கில்லர் இருந்தாரு. இவர் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்லாம் கொண்டு அவங்களுக்குள்ள வந்து ஆர்கன்ஸ்லாம் வெளியே எடுப்பாரு. இவரை கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்கவே இல்லை. இதே மாதிரி கேரளாவில் 1950 முத்துக்குடி சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. இவருடைய பேட்டர்னுமே அவர் மாதிரி இருந்தனால இவரை ரிப்பர் சந்திரன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவரை பத்தின ஒரு படம் தான் இந்த மரண மாஸ். படத்துடைய கதை என்னன்னா, ஊருக்குள்ள இருக்கிற பெருசுங்களை அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. இந்த கொல்லப்படுற பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு சீரியல் கில்லரோட வேலையாக தான் இருக்கும்னு போலீஸ் சந்தேகப்படுது. இந்த சந்தேகத்துக்கு இடமா வந்து பாசில் ஜோசப் மாட்டிக்கிறாரு. பாசில் ஜோசப் மாட்டினால இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவன் தான் சீரியல் கில்லர் நினைச்சுக்கிறாங்க. இதனால பாசில் ஜோசப்க்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகுது. செக்கல்சோவியா போக வேண்டியது வந்து கேன்சல் ஆயிடுது. இறுதியா இவர் வந்து அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாரா? இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு சீரியஸாவே எடுத்திருக்கலாம். ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி. அதை விட்டுட்டு காமெடி பண்றேன்னு சொல்லி நம்ம தாலி அறுத்து விட்டானுங்க. ஏன்னா காமெடி சீரியஸ் கரெக்டாக பண்ணலைன்னா நொட்டிக்கு போயிடும். எனக்கு தெரிஞ்சு எம்ரான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ரிசீவ் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாகவே இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. போய் சாகுறதுன்னா சாகுங்க. இந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியஸாக காமெடியாக எடுத்திருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க.